திருச்சிற்றம்பலம். ஈராண்டில் சிவனானம் பெற்றுயர்ந்த மெய்யண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருணந்தினற்றாள் போற்றி, நீராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்த்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நாங்கள் திருவுந்தியர் பாவனை பாவக ஒருமை அதுல இன்றைக்கு இந்த பெற்றவர்களுக்கு தேகம் நிற்கின்ற போதும் ஆன்மாவின் செய்தி கிளையாமல் ஒடுங்கி சிவனுடைய செய்தியாய் நிற்கும் நிலைமையை அருளி செய்கின்ற பெண்டிர்பிடி போல ஆண்மக்கள் பேய் போல கண்டாரே கண்டாறு என்று உந்தீவர காணாதார் காணார் என்றுந்தீவர பெண்டிர் பிடி போல ஆன்மாவானது ஒருத்தியை பேய் பிடித்த காலத்து தன்னுடைய சொரூபம் வேறாகாதிருக்க மனமும் வாக்கும் செயலும் பேய் வசத்துவதாய் தன்னை மறந்து பேயென நின்ற தன்மை போலவும் ஆண்மக்கள் பேய் போல, அதாவது நாயகரான தம்பிரானார் தேகியை ஆவேசித்த பிசாசகமானது தன்னுடைய சொரூபம் ஒருவர் காண நின்று தேகியினுடைய செயலை அழித்து தன்னுடைய செயலை பிரகாசித்து தானே தேகியாய் நின்ற தன்மை போலவும் கண்டாரே கண்டார் என்று உந்திவர். இப்படி பாவனையால் பாவகம் ஆக கூடி நின்றவரே சிவனை உள்ளபடி கண்டு கூடிவார்கள். காணாதார் காணார் என்று உந்திவர். இப்படி கண்டு கூடாதார் எக்காலமும் விழியாத கண்ணை உடையவர்கள் என்க விளக்கம். பெண்டிர் பிடி போல, பெண்டிர் என்றது ஆன்மாவை தலைவனை களைந்து அவனுள் அடங்கி நின்று இன்பத்தை பெறும் ஒப்புமை பற்றி ஆன்மாவுக்கு பெண்ணுவமை ஆயிற்று. பிடி போல பேயாட் பீடிக்கப்பட்டவர் தன்மை போல, அதாவது சுயறிவம் மாறாது முக்கரணங்களும் பேயின் வசப்பட்டு நினைப்பையும் தன்னையும் மறந்து பேயின் வசமாய் நிற்றல். பெண்ணின் செயல் யாவும் பேயின் செயலாகவே ஆய்வு நின்றன. தன் செயல் அழிந்து தன்னை பிடித்தவர் செயலை ஏற்று தன்னை அவருக்கு இடமாக கொடுக்கும் ஒப்புமை பற்றி ஆன்மாவுக்கு பிடியுவமை ஆயிற்று. பிடி என்றது பிடிக்கப்படும் பொருளை பிடி என்னும் முதலில் பெயர் தொழிலாகவியராக பிடிக்கப்பட்ட பொருளை உணர்த்திட்டு ஆண் மக்கள் பேய் போல, ஆண் மக்கள் என்றது சிவனை கலந்து தன்னுட்கொண்டு இன்பம் கொடுக்கும் ஒப்புமை பற்றி சிவனுக்கு ஆண் மக்கள் உவமை கூறினர். பேய் போல பிடிக்கப்பட்டவரிடத்தில் தன் செயலை வைத்து அவருடம்பை இடமாக கொள்ளும் ஒப்புமை பற்றி சிவனுக்கு பேய் உவமை ஆயிற்று. ஆன்மாவை பிடித்த பிசாசானது ஆன்மாவை தன்வசமாக்கி தன் சுயரூபம் தெரியும்படி ஆன்மாவின் செயலை அழித்து தன் செயலை வெளிப்படுத்தி தானே ஆன்மாவாய் நிற்கும். பேய் அகால மரத்தினால் தூள உடல் அழிய அதற்குள் இருக்கும் அற்று உடம்பாயின் யாதனா சரீரத்தை எடுத்து சூக்குமமாக பூமியிலே திரியும் சீவனே பேணப்படும். இந்த பேயின் சூக்கும சரீரத்தில் உள்ள பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றபடி சூக்கும அறிவு இச்சை செயல்கள் நிகழ்வதற்கு வேண்டிய பருடம்பு இல்லாமையா அதன் யாதனா சரீரத்திலே பசி தாகம் என்பன எழுந்து அச்சீவனை வருத்தும். அப்பசி தாகம் முதலியவற்றை தணிக்கும் பொருட்டு தனக்கு இசைந்த ஒரு தூள உடலை அச்சீவன் தேடி பிடிக்கும். தான் யாதனா சரீரம் என்றது அப்ப சூக்கும சரீரம். அது பசி அதுகள் எடுக்கத்தானா அது பிறகு தூள உடலை தேடி பிடிக்குதான். தான் பிடித்த தூள உடலுள் சூக்குமமாக ஆவேசித்து தன்னை வருத்தும் பசி தாகம் முதலிய தேவைகளை தான் புகுந்த அத்தூள உடலை கொண்டு பூர்த்தி செய்து கொள்ளும். இவ்வாறு ஒரு பேய் பிடித்து ஆவேசிக்கும் உடலில் வாழின் சீவன் பேயாட்பிடியுண்டதாம். பேயாட்பிடிக்கப்பட்ட சீவனையே இந்நூலாசிரியர் பிடி என்றார். பேயாட்பிடிக்கப்பட்ட சீவன் உலகில் அனுபவிக்கும் உடற்போகங்களை அப்பேய் பெரிது முறிஞ்சி கொண்டு பிடிக்கப்பட்ட சீவன் சக்தி ஒளி ஊக்கம்
முதலிய பண்புகளை இழக்கச் செய்கிறது. கண்டாரே கண்டார், கண்டார் நினைத்ததன் வடிவமானவர். அதாவது சிவோகம் பாவனையால் சிவன் ஆவசிக்க பெற்றவர். கண்டார் சிவனை உள்ளபடி கண்டு அவரோடு வேறற கலந்தவர். காணாதார் உந்திவர், காணாதார் ஒன்றை நினைத்து அதன் சொரூபமாகாதார், அதாவது சிவன் ஆவசிக்கப்படாதார். காணார் காண மாட்டார், அதாவது ஞான கண்ணற்ற குருடரை ஒப்ப. பெண்கள் விடி போல ஆன்மாக்கள் பேய் போல என்பதற்கு பெண் பேய் எனவும் ஆண் பேய் எனவும் சிலர் பொருள் கொள்ளுவர். இன்னும் சிலர் இல்லறத்தில் உள்ள மனைவியும் கணவனுமாக கொள்வர். இன்னும் பலவாறாகவும் கொள்வாரும் உளர். பொழிப்பு பெண்டிராகிய ஆன்மாவானது பேயாட் பிடிக்கப்பட்டவரின் தன்மை போலவும் ஆண்மக்களாகிய தம்பிரானாரும் பிடித்தபையின் தன்மை போலவும் மாற பெற்றவர்களே சிவனை உள்ளபடி கண்டு வேறற கலந்தவர்கள். இவ்வாறு கண்டு கூறப்பெறாத ஆன்மாக்கள் காணும் ஞான கண்ணற்ற குருடரையாக எக்காலமும் விளங்குவர். சரி, 36வது படியும் குறியுங்கள். பரமாகாசத்து அழுந்து. 36 பரமாகாசத்து அழுந்துதல். இந்நிலை கூடாதவர்களுக்கு வேறையும் ஒரு உபாயம் உண்டென்று அருளிச் செய்கின்றார். நாலாய பூதமும் நாதமும் ஒன்றிழந்தின் நாலாம் நிலையாமென்றுந்தி பெற நாதற்கிடமாமென்றுந்தி பெற. நாலாய பூதமும் சுக்கில சுரோனியத்தின் தலையிலே சீவன் பதிகின்ற அளவில் சிவனுடைய கிரியா சக்தியாலே நாலாம் பூதமாகிய வாயுவும் நாதமும் சத்த பிரமமான நாதமும் ஒன்றின் கூட பதிந்து சரீரம் பரிணமிக்க வாயுவானது நாடிகள் தோறும் பூரணமாக பிரதான வாயுவான பிரணவாயுவும் பின்பு மரணம் உண்டாகுதற் பொருட்டு நாபிச் சக்கரத்தின் கீழே சென்று பதியா நிற்கும். சத்த பிரமமான நாதாந்தம் தானந்தோறும் நிற்கும் எழுத்துக்களாகிச் சென்று பின்பு மரணம் உண்டாக்குகை காரணமாக மூலாதாரத்திலே பிரணவமாக பதிந்து கிடவா நிற்கும். இவற்றை தேசிகன் அருளாலை அறிந்து சக்தி பீசத்தையும் சீவபீசத்தையும் கொடுத்து திருமந்திர பிரசாதம் ஆக்கி மனதை ஒருமைப்படுத்தி இந்த திருமந்திர பிரசாதத்தை கொண்டே நாதத்தை எழுப்பி அந்த நாதத்தையும் பிரணவாயுவையும் கூட்டி சுடுமுனை வழியே செலுத்தி முன்பு தோன்றின பிரம மந்திரத்திலே கூட்டி தான் பரமாகாசத்தில் அழுந்தில் நாலாம் நிலையாம் என்று உந்தி பெற. நாலாம் நிலையாகிய சாட்சியம் அப்பொழுதே கைகூடும். நாதற்கு இடம் அது என்று உந்தி பெற கருதா எழுந்தருளியிருக்கத்தக்க இடமும் அவனை கைகூடுகைக்கு இடமாகும். அதுவே என்க. விளக்கம். நாலாய பூதம் பஞ்சபூதங்களின் நாலாவதாகிய வாயு. நாதம் சத்த பிரமமாகிய நாதம். பிரணவகலைகள் 5 நுள் நாதகலையை ஒன்றிடின் நாதமும் பிரணவாயும் சுழுமுனை நாடி வழியே சென்று பிரமந்திரத்திலே கூடும்படி முயன்றால் ஆன்மா பரமாகாசத்தில் அழுந்தும். பரமாகாசம் திருவருள். 4ஆம் நிலை. 4 முத்திகளிலும் 4ஆம் நிலையாகிய சாட்சியம். சுக்கில சுரோணத்தில் தலையிலே சிவன் பதிகின்ற போது சிவனுடைய கிரியா சக்தியால் வாயுவும் நாதமும் கூட பதிகின்றன. சரீரம் பரிணமிக்கின்றது.
வாயு நாடியிற் பரவ முடிவில் பிரணவாயு நாடியின் கீழே படுகின்றது. சத்த பிரமமான நாதாந்தம் உடம்பின் இடங்கள் தோறும் உரிய எழுத்துக்களாகி அமர்ந்து முடிவில் மூலாதாரத்தில் பிரணவமாக பதியும். குரு அருளால் ஆக்கம் பிராசாத மந்திர துணை கொண்டு சிவாமிசமான நாதத்தை எழுப்பி சத்தியமிசமான பிரணவாயுடன் ஒன்றுபடுத்தி சுழுமுனை நாடி வழியே செலுத்தி பிரம மந்திரத்திலே கூடும்படி நின்றால் பிரமதந்திரத்திலே கூடும்படி நின்றால் ஆன்மா பரமாகாசத்தில் அழுந்தும். அப்பொழுது சாயுட்ச நிலை கைகூடும். நாதற்கு இடம் அது. இது கருத்தாவாகிய சிவன் எழுந்தருளிருக்கும் பரமாகாச இடம். இதுவே அவனை கூடுகைக்கும் இடமாகும். நாலாய பூதத்தை காற்று முதலிய நான்குமாக கலந்து ஆகாயமெனவும் 4 வகையாயுள்ள அந்தக்கரணமெனவும் நாதம் என்பதை நாதாந்தத்தாற் செலுத்தப்படும் உயிர் எனவும் 4ஆம் நிலை என்பதை ஞானத்துரிய நிலை எனவும் திருவருள் எனவும் பிறர் கொள்வர். பொழிப்பு. 4ஆம் பூதமாகிய வாயுவும் சத்த பிரமமான நாதமும் பரமாகாசத்தில் அழுந்தி 4ஆம் நிலையாகிய சாயுட்சியம் அப்பொழுதே கைகூடும். தம்பிரானார் எழுந்தருள் இருக்கத்தக்க இடம் அவரை கூடும் இடமும் அதுவேயாகும். சிவன் உபசாரம். இப்படி அன்றி வேறு வழிகளில் சென்று தற்போதத்தால் கூடத்தக்கதென்று பாவித்து சரண மரணங்களிலே விழுந்து அழுந்தாதிருக்கும்படி அருளி செய்கின்றார். சென்ற நெறியெல்லாம் செய்நறியாம்படி நின்றவர் சரிந்துந்தீவர நீ செயல் செய்யாதே உந்தீவர. சென்ற நெறியெல்லாம் அதாவது கண்மங்களுக்கு ஈடாக துணை செய்கின்ற மனாதிகளுடனே கூடி நச்சு வழியான விலக்கடி என்னும் 5 பொறி வழியின் சென்று விடயங்களிலே பொருந்தி இதாகிதங்கள் கூடி மறுமைக்கு வித்தாகிய குற்றங்களை விளைவிக்கின்ற வழிதானே செந்நறியாம்படி ஐயமற்ற சூதான பெருவழியாம்படி நின்ற பரிசு தேகம் கூடினபடியும் தேகத்திலே தான் நிற்கின்ற முறைமையை கண்மங்கள் வந்து கூடும் முறைமையும் தன்னுடைய போதம் இந்த வகை தெரியாமல் இந்திரிய கரணங்களுடனே கூடி நின்று செலுத்த முறைமையும் காந்தமும் பாசாமும் போல தம்பிரானார் சந்நிதியிலே கூடி ஜீவிக்கும் முறைமையும் அறிந்து உந்தி வர அருக்கண்ணாட் கண்டு தன் செயலற நிற்க பிரார்த்தமும் தொலைந்து ஆகாமியமும் ஏறாமல் பின்பு தேகாந்தத்திலும் திருவடியிலே கூடுகைக்கு காரணமாம். ஆதலால் பக்கம் நோக்காமல் ஒரு நிலையிலே நில். நீ செயல் செய்யாதே உந்தீபர். எப்படி ஒளிந்து உன்னுடைய செயலாலே கூடத்தக்கதென்று பாவித்து சரண மரணங்களிலே விழுந்து அழுந்தாதே. விளக்கம். சென்ற எல்லாம் கண்மத்துக்கு வந்த மன முதலியவை பொறிவழி சென்ற விடயங்களில் அழுந்துகின்றன. இதனால் நன்மை தீமைகள் உண்டாகி மறுமைக்கு வித்தாகி குற்றங்கள் விளைகின்றன. செந்நறியாம்படி ஐயமற்ற சூதான பெருவழியாம்படி செந்நறி என்பது குறிப்பு மொழி. நின்ற பரிசு அறிந்து மாயா தேகம் கிடைப்பதும் மாயா தேகத்தில் தான் நிற்பதும் கண்மம் வந்து கூடுவதும் ஆன்மபோதம் மலமறைப்பால் இவற்றை அறியாது கருவிகரணங்களுடன் கூடி நின்று சலிப்பதும் தம்பிரான் சந்நிதியில் கூடி சீவிப்பதும் அருட்கண்ணாட்கண்டு அவற்றினின்று ஆன்மா நீங்குகிறது. முன்தான் சென்ற பொறி வழி சூதான வழி எனக் கண்டு பாசங்களையும் பசு போதத்தை நீங்கி அருள் வழியிலே தன் செயலற நிற்கின்றது. காட்டாங்கானும் பெத்த நெறியிலே தற்போதத்தால் செயல்களை செய்த ஆன்மா கண்டு காட்டும் முத்தி நெறியில் தற்போதங்கரைந்து திருவருள் வழிபட்டு தன் செயலற்று தம்பிரான் செயலாக செய்தல் வேண்டும். எல்லாம் சிவன் செயலாக ஆகாமியமும் ஏறாது பிராரத்துவமும் தாக்காது. தேகாந்தத்தில் திருவடிப்பேறும் பாய்க்கின்றது. பாசாசம் இரும்பு காந்தம் இரும்பை கவரும். இரும்பு காந்தம் இரும்பை கவரும்.
அவ்வாறு கவருவதற்கு காந்தத்தின் எதிர்முகமாக இருப்பை ஒருவர் அமைக்க வேண்டும். அதுபோல சிவனருள் ஆன்மாவினை ஆட்கொள்வதற்கு குருவின் திருவருள் ஆன்மாவினை சிவசந்நிதியை சேர்க்கும். காந்தம் இரும்பை இழுத்துக் கொள்வது போல அருளில் அழுந்திய ஆன்மா இறைவன் திருவடியிலே அழுந்தி அடங்கும். இரும்பாம் இயல்பு இல்லாவிட்டால் காந்தம் இரும்பை கவராது. அவ்வாறே ஆன்மபோதங்களன்று திருவருள் வசப்பட்டாலன்றி சிவஞானம் கிட்டாது. நீ செயல் உந்தி வர ஆன்மபோதத்தால் செயல்களை செய்து இறைவனை அடைய முடியாது. அது பிறப்புகளை தரும். ஆகையால் எல்லாம் சிவஞ்செயலில் எண்ணி ஒழுகுதலே சிறந்த உபாயமாகும். செந்நெறி என்பதற்கு செவ்விய அறநெறி எனவும் சிவனுடன் செல்லும் வழி எனவும் சரிய முதல் நாட்பாதங்களில் வழி எனவும் நின்ற பரிசு என்பதற்கு நிலைக்கண்ணாக கொண்டு நின்ற இயல்பு எனவும் செலுத்த என்பதற்கு செல்லுகிற முறை முதல்வன் ஆன்மாவுடன் கூடி நின்ற பண்பு எனவும் புறப்பொருள் கொள்வர். பொழிப்பு மனாதிகளுடன் கூடி பொறிவழி சென்று வினைகளை ஆற்றி வரும் வழி சந்தேகமற்ற வஞ்ச வழி என்பதை அருட்கண்ணாட்கண்டு தன் செயலற்று நிற்க கண்மந்தொலைந்து திருவடிப்பேறும் வாய்க்கும். ஆதலால் உன்னுடைய செயலாலே திருவடிப்பேறு கிட்டும் என எண்ணி செயல்களை ஆற்றி பிறப்புகளில் விழுந்து அழுந்தாதே. 38 விகற்பம் அரும்வகை அரும்வகை இப்படி தேசியன் கடாட்சத்தாலே பெற்ற திருவருளை கொண்டு சனன மரணங்களுக்கு உற்பத்தி தேடாமல் எந்த உபாயத்திலேயும் திருவடியை அடைவதற்கு விரும்புவதே பொருள் என்று அருளிச் செய்கின்றார். பொற்கொளும் கொண்டு வரகு குழுவதென் அக்கொழு நீ அறிந்து உந்தி பெற அறிந்தறியாவண்ணம் உந்தி பெற. பொற்கொளும் கொண்டு பொன்னாலே சமைத்த கொழுவை கொண்டு வரகுக்கு உழுவது என் வரகு விளைய உழுத காலத்தில் பலமும் குறைந்து மிகுந்த சேதனமும் செய்த உழுவை இருக்குல்ல, உழுவை அதாவது கொண்டு விறகு குளிர்ந்தா போல ஏதோ விறகு நல்லதா வரப்போதே அதைத்தான் சொல்லிடும். விறகு விளைய உழுத காலத்தில் மிகுந்த தேசமும் உளவு பிழைத்த தன்மை போல தேசிய நாளை பெற்ற திருவருளை கொண்டு பிழையே பெருக்கி சனன மரணங்களிலே போக்குவரவு செய்ய உற்பத்தியான இந்திரிய விடயங்களில் நீ அழுந்தாதே. அக்கொழு நீ அறிந்து உந்தி பெற. அந்த திருவருள் முன்பு தோன்றாமல் நின்று உபகரித்த முறைமையை அறிந்து தோன்றின பின்பு அது கண்ணாக அதிலே கூடி அழிந்த காலத்து சனன மரணங்களில் சுகதுக்க வேதனைகளும் நீங்கி ஒரு காலத்தினும் நீங்க பரமானந்தமே விளையும் என்னும்படியும் அறிந்து அதனுடைய செயலற அதுவாய் நிற்கின்றதே நிலை. அறிந்து அறியா வண்ணம் உந்தி பெற அப்பொருளை உணராதே உணர்ந்து நில் என்க. விளக்கம் பொற்கொழு உழுவதென் பொற்கொழு பொன்னாட் செய்த கொழு குருவாற் பெற்ற திருவருளை பொற்கொழுவுக்கு உவமித்தார். கரும்பொன் வெண்பொன் செம்பொன் என பொன் பல சிறப்படினும் செம்பொன்னையே பொன் என உலகோர் வழங்குவர். செம்பொன் மாற்று மதிப்பும் உள்ளது. வரகுக்கு உழுவது என் வரகு சிறு தானியங்களில் ஒன்று. வறண்ட நிலப்பயிர் வரகு விதைப்பதில் பாடு அதிகம், பயன் குறைவு, மதிப்பும் குறைவு. இதனால் வரகு விதைப்போர் இரும்பாற் செய்த சிறு கொழு சேர்ந்த கெட்டி கலப்பையால் உழுவர். பொற்கொழு சேர்ந்த படவாட்கலப்பையால் உழுவதால் பலமும் குறைந்து மிகுந்த சேதமாய் நிலமும் பண்படாது பிழைத்துவிடும். கலப்பை வீணாகி மதிப்பளியும் அறிவற்ற செயலுமாம். இத்திரிய விடயங்களில் இந்திரிய விடயங்கள் அழுந்துவதை வரகு நிலம் உழுவதற்கு உவமிட்டார். இவன் என்னும் வினை குறிப்பு முற்று இடைக்குறிப்பாய் என் என மருவி
நிகழ்ச்சி நிகழ்ச்சி குறிப்பாய் நின்றது. திருவருளை திருவருளை இறைவன் திருவடியை அடைவதாகிய சிவபோக விளைவுக்கான வழியிலே செலுத்த வேண்டும். இதனால் தற்போதம் அழியும். இவ்வாறின்றி தற்போதத்தால் உலக சுகபோகமாகிய சிறுபோக விளைவுக்கான வழியிலே செலுத்தின் மிகுந்த ஊதியத்தை இழப்போம். இந்திரிய விடயங்களில் அழுந்தி பிறவி பெருந்துயர் உருவோம். பிழையே பெருக்கி பொய்மையே பெருக்கி அக்குழு உண்டி பெற. நீ திருவருளை அறிந்து செயலற அதுவாய் நில்லென்ற சொல்லை வருவிக்க திருவருளை அறிதல் கண்ம ஒப்பு வராத பெத்த நிலையில் அறிய முடியாதபடி திரோதான சக்தியாய் உயிருள் மறைந்து நின்று படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் ஆகிய 4 தொழில்களையும் செய்து கண்ம ஒப்பு வர உபகரித்த முறைமையையும் கண்ம ஒப்பு வந்த நிலையில் அருட்சக்தியாகி காணும் குருவடிவாக வந்து அருள் புரிதலை செய்து உபகரிக்க அத்திருவருளே கண்ணாக அதிலே கூடி அதன் வழி நின்ற பொழுது பிறவியும் வேதனையும் நீங்கி பரமானந்தமே விளைவதையும் அறிதல். திருவருளை உள்ளபடி அறியவே ஆன்ம போதம் கரைந்து விடும். ஆன்மா செயலிட்டு திருவருட்குறிப்பின்படி நிற்கும். அதுவே நிற்கும் நிலை. அறிந்து உந்தி பெற. அறியா வண்ணம் அறிந்து நில் எனக் கொள்க. பாச பசு ஞானங்களால் அறியாத பதிஞானம் கண்ணாக அறிந்து நிலைவர நில் என்பது வருவிக்கப்பட்டது. சிவமே சிவமாக நினைந்து நிற்பதே தக்கது. அந்த சொரூபமே சொரூபமாக வேண்டும். விகற்பம் கூடாது. சிலர் அறிந்து அறியாவண்ணன் நிற்பதற்கு தற்போதம் கொள்ளாமல் சிவபோகம் உண்பாய் என பொருள் கூறுவர். இன்னும் சிலர் திருவருளை அறிந்து வேறொன்றும் அறியாமல் நின்றூரை கூறுவர். பொழிப்பு. தொண்ட உழவனே திருவருளாகிய பொற்கொழுவை கொண்டு உலக விடயங்களாகிய வரகுக்கு உழுவதாற் பயனில்லை. திருவருளின் அருளையே அறிந்து அருமையை அறிந்து உன் செயலிட்டு அத்திருவருட்குறிப்பின்படி நிற்பதே நிற்கும் நிலை. அப்பொருளை உணராதே உணர்ந்து நிற்பாயாக. நல்ல வடிவா சொல்லியிருக்கிறார். சிவபாவனை 39வது பாட்டு. இப்படி உணர்ந்தான் என்ற சிவனை உணராதே உணரக்கூடாதாகி சிவனை பாவித்து நிற்கவே அந்த உண்மை கூடும் என்று அருளி செய்கின்றார். அது இது என்னாதனைத்தறிவாகும் அது இது என்று அறிந்து உந்தி வர அவிழ்ந்த சடையாறு என்று குந்தி பெற. அது இது என்னாது ஆன்மாவின் கருத்து போல அனாதியை மறந்த சகசமலத்தாலே மாயையும் கண்மமும் பொறியந்திய சனனத்தையே விளைவித்து இந்திரிய வியாத்தனாய் விடயங்களிலே பொருந்துங்காலத்து 2 பொருளைச் சேர அறிய மாட்டாமல் ஒன்றொன்றாக அறிந்து மறியுங்காலத்திலே அது இது என்று சுட்டி பற்றி நின்று சலித்து மயக்க விகப்பங்களிலே அடைந்து பொய்மையை மெய்யென கருதி தன்னுடைய உண்மை விளங்காமல் இரவு பகலகப்பட்ட ஆகாசம் போல இடைவிடாமல் நின்று அழுந்தாதே. அனைத்து அறிவு அது ஆகும். அது தம்பிரானுடைய கருத்தானது அனாதியே உள்ள காருண்யத்தின் மிகுதியாலே ஆன்மாக்களுடைய மல மாயாதி கன்மங்களை தொலைப்பித்து திருவடியிலே கூட்ட வேணும் என்கின்ற இச்சையாலே ஆன்மாக்களுக்கு அனாதியே பிரானாய் நின்றும் அவ்வக்கன்மங்களுக்கு ஈடானவைகளை திருவுளத்து அடைத்து, அதாவது சருவத்தையும் ஒரு காலத்திலே சேன உணர்ந்தும் உணர்வித்தும் புசிப்பித்தும் பிரிப்பித்தும் ஒடுக்குவித்தும் செய்யானிக்கத்தான் ஒன்றையும் அது இது என்று சுட்டி பற்றி நின்று சலியாதே தனது அருளாலே நடக்கத்தான் ஒளிவர நிறைந்து மயக்க
விகற்பங்களுமின்றி, அதாவது அசைவரனில்லா நிற்கும் அந்த பொருள் இது என்று அறிந்து உந்திவர அநாதியே இவன் தானாய் நிற்கின்ற முறுமையை, அதாவது அருளாலே அறிந்து ஆன்ம பாவனையை விட்டு சிவபாவனையிலே நிற்கவும் அவள் இந்த சடையார் என்று உந்திவர. இப்படி கூடி நிற்கின்ற பொருளே ஒருவரால் சுற்றப்படாத விரிந்த சடாவரத்தை உடைய தம்பிரானார் என்க. விளக்கம். அது இது என்னது? ஆன்மா பாசங்களுடன் கூடி இந்திரிய விடயங்களை அறிய பூன்றது. அது இது என ஒவ்வொன்றாக சுட்டி அறிந்தும் ஒன்றில் நிலையாமற் சலித்து நினைப்பு மறப்பு அடைந்து பொய்மை மெய்யென எண்ணுகிறது. தனது உண்மையை விளங்காது தன்னை கருவிகள் தத்துவங்களுமாக கருதி கேவல சகல அவத்தைகளை அடைகின்றது. இவ்வாறு அல்லலை தரும் மலங்களை நீக்கி திருவடியை சேர்ப்பதற்காகவே முதல்வன் உயிருக்கு உயிராக நின்று உணர்வித்தும் புசிப்பித்தும் பிரிப்பித்தும் ஒடுக்குவித்தும் கண்ம ஒப்பு உண்டாக்கி குருவடிவந்தாங்கி வருகின்றார். வந்து உபதேசம் மூலம் ஆன்ம பாவனையை நீக்கி அது இது என சுட்டி நிற்கும் நிலையை நீக்குகின்றார். அனைத்து அறிவாகும் குருவின் உபதேசத்தால் பெற்ற திருவருளால் ஆன்மா அது இது என்று சுட்டி பற்றி நின்று சலியாது நிற்கின்றது. அத்திருவருள் ஆன்மாவுக்கு ஒளிவர நிறைந்து மயக்க விகற்பமின்றி அசைவர நிற்கும் முறையை உணர்வது. உணர்ந்து திருவருளை அழுந்தி தம்பிரானார் அநாதியே ஆன்மாவை நிற்கும் முறைமையை உணர்கின்றது. இவ்வாறு உணரும் போதே ஆன்மபோதம் திருவருள் கரைந்து சிவபாவனை ஏற்படுகிறது. சிவோகம் பாவனையால் உண்டாகும் சிவ ஞானமே பதிஞானமா. இதுவே அனைத்து அறிவு எனப்பட்டது. அது இது என்றது. அது ஒளிவர நிறைந்து அசரவர நிற்கும் தம்பிரானார் இது என அறிந்து தம்பிரானார் அநாதியே ஆன்மாவை நிற்கின்ற முறைமையை குருவர்களாலே அறிந்து இது எனவும் உவன் எனவும் ஈண்டு ஆன்மாவினை சுட்டினார். ஞான சாத்திரத்தில் அண்மை சுட்டு ஆன்மாவை குறிக்கும். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆட்கொண்டு இங்கு எழுந்தருளும் என்று திருவாசகத்தோளும் காண்கள். அவழ்ந்த சடையார் என்று உந்திவர். அவழ்ந்த சடை வியாபக அறிவை விளக்குவது. இது சுட்டறிவு நீங்கி இறை அறிவில் அழுந்துவதே சிவபோக நெறி என்பதை விளக்குகிறது. பொழிப்பு. அது இது என்று சுட்டி அல்லற்படாமல் எல்லாவற்றையும் ஒரு காலத்திலே சுட்டாது அறியும் பொருள் அநாதியே ஆன்மாவுடன் கூடி ஆன்மாவை நிற்கின்ற முறைமையை குருவருளாலே அறிந்து சிவோகம் பாவனை செய்க. இவ்வாறு கூடி நின்ற பொருள் பிரிந்த சடையுடைய தம்பிரானர் ஆவர். 40வது பாடல். என்ன மஞ்சு சிவனருள் நின்மலனாகன தம்பிரானார் ஆன்மாவுடனே கூடி ஆன்மாவாய் நிற்கைக்கு காரணம் அவனுடைய காருண்யத்தின் மிகுதியே என்று அருளி செய்கின்றார். அவன் இவனானது அவன் அருளால் அல்லது இவன் அவனாகான் என்றுந்தீவர என்றும் இவனே என்றுந்தீவர. அவன் இவன் ஆனது அவன் அருளால் அல்லது வாக்கு மனோதீதமாய் இருக்கத்தக்க தம்பிரானார் பிராணவனாயிருக்கும் போது அநாதியே பசுத்துவமான ஆணவமலம் உண்டு. ஆகையால் இந்த ஆணவமல பக்குவப்பட்ட அவதரத்திலே செப்பிற்கிடந்த மாற்று பிரகாசித்து பொன் என்னும் பேர் பெற்றாற்போல் தம்பிரானாரும் பிரகாசித்து இவனை திருவடியிலே கூட்டிக் கொள்வதற் பொருட்டு தம்முடைய காருண்யத்திலேயே இவனாக எழுந்தருளி நின்ற தொழிந்து இவன் அவன் ஆகான் என்று உண்டீபர. சிவன் ஆன்மா ஆகின்றார் அல்லர். ஆன்மாவும் தம்பிரானார் திருவடியிலே கூடி பரமானந்தத்தை அனுபவிக்கின்ற தொழிந்து சிவனாலாய பஞ்சகிருத்தியங்கள் நடத்துகை இல்லை என்று இவனே என்று உண்டீபர. சிவன் தம்முடைய கருணையாலே ஆன்மாவாகிய சிவனாகி நிற்கவல்லர். ஆன்மாவானவன் என்றும் தன் உண்மை குன்றாமல் கூடின தொன்றிலே அதுவாய் நிற்க வல்லவன் என்க. விளக்கம். அவன் இவன் அருளால் அவன் வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாத சிவன். இவன் ஆன்மா. இவனாவது ஆன்மாவுடன் கூடி ஆன்மாவாய் நிற்க
ஒன்றிப்பது, அதாவது உயிருக்குயிராவது ஒன்றாகியது என்றவாறு இந்நிலையே திரோதான சக்தி எனப்படுவர். அவன் அருளால் அவன் இவன் ஆனது ஆணவ மலத்தை பக்குவப்படுத்தி திருவருள்வளைச் செலுத்தி திருவடியிலே கூட்ட வேண்டும் என்னும் அளவு கடந்த கருணையிலேயா. அவ்வாறு இல்லாவிடின் ஆன்மா முடிவின்றி பிறவி பெருங்கடலுள் அழுந்தும் திருப்பி திருப்பி பிறந்து கொண்டு இருக்க விளையாட்டு. திருவருளுக்குள்ள சேர்ந்தாத்தான் இது. களிம்பு நீங்க கிடந்த செம்பிற் மாற்று பிரகாசிப்பது போல என்று உவமை மலம் நீங்க ஆன்மாவிற் கலந்து ஒன்றாயிருந்த சிவம் பிரகாசிக்கும் என்று உண்மையை விளக்க வந்தது. மாற்று உயர்ந்த செம்பு பொன் என்னும் பெயர் பெற்றாற் போல சிவப்பிரகாசம் பெற்ற ஆன்மாவும் சிவம் எனப்படும். களிம்புள்ள செம்பை குகையிலிட்டு உருக்கி பக்குவ நோக்கி ரசகுலிசை பாய்ச்சி களிம்பு அகன்ற செம்பு பொன் ஆகின்றது. ஆணவக்கட்டுள்ள ஆன்மாவை பிறவியிற் செலுத்தி அனுபவத்தால் அறிவு விளக்கம் அடைந்து தனு கரணாதிகளை உகர்ந்து உண்மைக்கு அவாவி நிற்கும் பக்குவத்தில் சக்தி நிபாதம் எனப்படும். திருவருட்பதிவு இறையருளால் குருமுகமாக ஏற்படுகின்றது. அப்போது தன்னையும் தலைவனையும் தாடலைப்படுத்தலையும் அறியும் மெய்யறிவு உண்டாகின்றது. ஆன்மா அவ்வழியில் ஒழுகுகின்றது என்று கொள்க. இவன் அவன் ஆகான் என்று உந்தி பெற. அவன் இவன் ஆகான், இவன் அவன் ஆகான், அவன் இவன் ஆகான். சிவன் ஆன்மாவோடு கலப்பினால் ஒன்றாய் ஆன்மாவையாய் நின்ற போதும் ஆன்மாவாக மாட்டான். உணர்த்தும் உபகாரம் புரிவான். இவன் அவன் ஆகான். சிவனை உணர்ந்து சிவமான ஆன்மா சிவானுபவம் ஒன்றிற்கே உரித்துடையது. சிவனது திருவடியிலே ஞானத்திலே ஒன்றுபட்டு ஆனந்தத்தை அனுபவிக்கும். ஆனந்தத்தை அனுபவிக்கும். சிவனை போல் ஐந்தொழில் புரியாது. ஆன்மா அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும். ஆனா சிவனை போல ஐந்தொழில அதான் அந்த அத்துவிதத்தை சொல்லுது. அத்துவிதமா சிவனும் உயிரும் கேட்க அங்க அது ஆனந்தத்தை தான் அனுபவிக்கும்படிய ஆன்மா சிவன் ஆகாது. அதான் அந்த ஐந்தொழில்கள் புரியாது. அதுக்காக ஒன்றாய் நிக்க அத்துவித கொள்கை அதுதான். ஒன்றாய் நிக்கும் ஒழிய சிவ ஆன்மா வந்து சிவன் ஆகாது. உம்பர்பிரான் உற்பத்தியாதிகளுக்குரியவன். உயிர் தானும் சிவானுபவம் ஒன்றிற்கும் உரித்தே என்பது சிவஞான சித்திய. ஆதலால் சிவனாக ஒன்றாகாது. சிவனோடு பிரிப்பின்றி பிரிப்பின்றி ஒன்றாக அத்திவிதமாக நிற்கும். சாயுட்சமுத்தி என்பது சிவபெருமானது திருவடி ஞானத்திலே ஆன்மா கலந்து சிவானந்தத்தை அனுபவித்தலேயாகும். முத்தி நிலைய சிவனது பானுபகாரம் ஒன்றுமே நிகழும். முத்தியடைந்த ஆன்மா தனித்து நில்லாது சிவனது வியாபகத்துள் வியாபியமாக அடங்கி நிற்கும். சிவனடியிலே இன்றி நில்லாது, அன்றி நில்லாது. சிவானந்தத்தை பிறர்க்கும் ஈயாது. குருவிச்சையில் தன்னைத்தான் என்னே. குருவிச்சை செடி புல்லுருவி மாவடியின்றி தானாக நிலத்தில் வளராது. மாவடியில் வளர்ந்து நின்றாலும் மாம்பழா முந்தராது. குருவிச்சை வந்து மாமரத்துலதான் தொற்றி வாழ முடிய அங்க மாம்பழம் தராதா? இல்ல குருவிச்சை வளர்ந்தா போல குருவிச்சையில மாம்பழம் பெறாது. அதுதான் அதான் சிவன்கிட்ட போய் இந்த ஆன்மா நிக்க மொழிய அந்த சிவனை போல ஒன்றும் செய்ய முடியாது. ஐந்தொழில்களை செய்யாது. என்றும் இவனே என்று உந்தி பெற. என்றும் சிவனே என்றும் ஆன்மா ஆன்மாவே. முத்தியிலும் முதலுக்கு அழிவில்லை. முத்தியில் சிவன் ஆண்டான், ஆன்மா அடிமை. கோமாக்கே நாம் என்றும் மீளா ஆளாய்
கோமாற்கே நாமென்றும் மீளாளா கொய்மலர் சேவடியினையே குறியினோமே. அப்பற்ற தேவர் வாக்கு மனாதீதனான தம்பிரானர் ஆன்மாவின் மலத்தை நீக்கி திருவடியைச் சேர்க்க வேண்டும் என்னும் கருணையால் ஆன்மாவோடு கூடி நின்றாரன்றி ஆன்மாவாகின்றார் அல்லர். ஆன்மா சிவனோடு கூடி சிவானந்தத்தை அனுபவிப்பதன்றி சிவனாகின்றது அன்று என்றும் சிவன் ஆன்மாவாகியும் சிவன் ஆகியும் நிற்க வல்லர் அல்லர் என்றும் ஆன்மா தன் உண்மை குன்றாமல் சார்ந்ததன் வண்ணமாய் நிற்க வல்லது. நல்ல விஷயம். விக்கி நந்தீரும் உபாயம் 41வது திருவந்திய. இந்த பொருளை கூடாமல் அனாதியே உண்டாகத்தக்க விக்கினமும் அது தீரும் உபாயம் அருளி செய்கின்றார். முத்தி முதலுக்கே மோக கொடி படர்ந்து அத்தி வலுத்தது என்று உந்தீவர அப்பளம் உண்ணாதே உந்தீவர. முத்தி முதலுக்கே முத்தியை பெருகைக்கு முதன்மையான ஆன்மாவிலே மோகக்கொடி படர்ந்து அனாதியே மறைக்கத்தக்க ஆணவமலத்தின் காரியமான அஞ்ஞானம் என்னும் கொடி பல விதங்களாக படர்ந்து அத்தி பழுத்தது என்று உந்திவர. இதாகிதங்களே விளைந்து இவை காரணமாக மயக்கத்தை செய்கின்ற மாயையாலேயே பூதகாரியமான உடம்பு சனனந்தோறும் பலியானிக்கும் அப்பளம் உண்ணாதே உந்திவர. அந்த பழத்தை அருந்தி நரக ஹேது ஆகாதே. ஆசாரியன் கடாட்சத்தாலே பெற்ற அருளாகிய வாளாலே ஆணவமலமாகிய மூலத்தை வேர் அறுத்து முத்தி பழமாகிய பரமானந்தத்தை அனுபவித்து சிவனுடனே ஒரு தன்மையாய் விடுக என்க. விளக்கம். முத்தி முதலுக்கு முத்திக்கு முதல் எனக்கு இவ்வுருவை பிரித்து முன்னே கூட்டி முதலோடு 7வது பிரித்து கொள்க. முதன்மை முத்தியை பெறுவதற்கு முதன்மையானது மனித ஆன்மா. பரபோகம் என்னும் பழந்தரவல்ல மரம் ஆன்மா. மோகக்கொடி மோகம் அறிவின்மை அஞ்ஞானம் இது ஆணவத்தினால் வந்தது. ஆதலின் மோகக்கொடியில் நஞ்சுப்பழமாகிய அத்திப்பழம் பழுத்தது. அந்த நல்ல புல்லுருவி போல மோகக்கொடி படர்ந்து நச்சுப்பழத்தை தந்தது. இன்றேல் முத்திப்பழம் பழுக்கும். இம்மோகக்கொடி ஆன்மாவாகிய மரத்தில் அனாதியே கூடியுள்ள ஆணவ மலத்தின் காரியம். அத்தி பழுத்தது உடம்பு உண்டாயது. இதாகிதம் இத சக அகிதம். இதம் நன்மை அகிதம் தீமை. இதாகிதங்களுக்கு ஏற்பவே மாயையின் காரியங்களாகிய தனுகரணாதிகள் ஆன்மாவுக்கு கிடைக்கின்றன. அதாவது நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி தான் மாயையில இருந்து இந்த தருகரணாதிகள் மாயை வடிவாதி கண்மத்து வந்து என்றார் மாவதியார். அத்திப்பழம் உடம்பு. அத்தி என்பது என்பு அது ஆகுபெயராய் உடம்பை குறித்தது. அத்தி முன்வினைப்பயனாகிய சிற்றின்பத்தை குறிப்பதாக கொள்ளினுமாம். மயக்குவது மாயையின் இயல்பு. அப்பளம் உண்ணாதே. நரகத்துக்கு காரமான மும்மல முயற்சியை செய்யாது. செய்தால் மோகக்கொடி ஆன்மாவாகிய மரத்தினை வளர விடாது. புற்றச்சூழ்ந்து படர்ந்து உண்ணத்தகாத நச்சுப்பழத்தையே தரும். ஆன்மா பிறவியில் செல்லும். மீண்டும் முத்தியில் செல்லாது. ஆரம்பத்திலே விட்டுவிடு என்கின்றார். அப்பழத்தினை உண்ணாது. ஆசான் கடாட்சத்தாற் கிடைத்த திருவருளாகிய ஞான வாளால் ஆணவமலமான மூல வேரை அறுத்து விட வேண்டும். ஆணவம் அறவே பெற்றறிந்து ஞானம் பெற்று புத்திக்கனீனை துத்து சிவனுடனே ஒரு தன்மையாய் விடுதல் கூடும். புத்திய பிறகு முதன்மையான ஆன்மாவிலே அஞ்ஞானம் என்னும் கொடி படர்ந்து அத்திப்பழம் போன்ற உடம்புண்டாயிற்று. நரகத்துக்கு காரணமான அந்த பழத்தை உண்ணாது விடுக. ஞான வாளால் ஆணவத்தை வேறறுத்து முத்திப்பழத்தை அனுபவித்து சிவத்துடன் வேறற கூடுக. சூப்பர். பரிபூரணத்துவம். இப்படி ஒளிய பரிபூரணத்துவமாக நிற்கத்தக்க ஒரு உபாயம் அருளி செய்கின்றார். அண்ட முதலாம் அனைத்தையும் உட்கொண்டு கொண்டத்தை கொள்ளாதே உந்தி பெற குறைவற்ற செல்வம் என்றுந்தி பெற. அண்டம் முதலாம் அனைத்தையும் அண்டம் என்று சொல்லப்பட்ட சக்கரவாளக்கிரியும் மகாமேருவும் அண்ட
ஹோலகையும் அட்ட குல பருவதங்களும் திக்கயங்களும் அட்ட நாகங்களும் சப்த சமுத்திரங்களும் சப்த மேகங்களும் 14 புவனங்களும் தேவர் அசுரர் சித்தர் வித்யாதரர் கிண்ணர் கிம்புருடர் மற்றும் உண்டான அண்டர் முதலாக உள்ளிட்ட பேதங்களும் சந்திராதித்தரும் பஞ்சபூத பரிணாமங்களும் பேத்தேர் போன்ற வியாபாரங்களும் பொதிந்தரிட்சி ஓர் அண்டமாக பொதிந்த திரட்சி ஓர் அண்டமாக வளர்ந்த கோடி அண்டங்களும் இப்படி ஒவ்வொரு அண்டங்களையும் தச மடங்கு பொதிந்த சலமும் அந்த சலத்தை சதமடங்கு பொதிந்த அக்கினியும் அந்த அக்கினியை சதமடங்கு பொதிந்த வாயுவும் அந்த வாயுவை தச மடங்கு பொதிந்த ஆகாயமும் இவை எல்லாவற்றையும் உட்கொண்டு கொண்டதை சேர பொதிந்த பேர் அண்டத்தையும் இவை எல்லாவற்றிற்கும் மேற்பட்டு நின்மலமாய் நின்ற நாதஸ்வரூபத்தையும் இதற்கு அப்பாற்பட்ட நின்மலமாய் எல்லைப்படாத பரமாகாசமான பெருவழியையும் உனக்கு உடம்பாகி நின்று உனக்கு நிலை நின்றவாறே உன்னை உணர்த்தின சொரூபம் உடம்பாகி நின்று ஆன்ம போதத்தையும் இந்த பரிணாமங்களையும் கொள்ளாதே உண்டி பெற சேர நினைவு அற விடுவாயாக குறைவு அற்ற செல்வம் என்று உண்டி பெற அப்பொழுதே நீ அகண்ட பரிபூரணமாய் விடுவதை என்க. விளக்கம். அண்டம் முதலாம் அனைத்தையும் கோடி அண்டங்களும் முறையே ஒன்றிலொன்று பதிந்து கொஞ்சம் மேலே இருக்கணும். கோடி அண்டங்களும் முறையே ஒன்றிலொன்று 10 மடங்கு அதிகமாக பதிந்த சலமும் பொதிந்த சலமும் அக்னியும் ஆகாயமும் ஆகிய இவை யாவற்றையும் வியாபக அறிவு விளக்க முறுதலுக்கு முதலில் உடம்பாக கொண்டு உட்கொண்டதை அண்டம் முதலாம் அனைத்தையும் சேர பொதிந்த பேரண்டத்தையும் அவற்றுக்கெல்லாம் மேற்பட்ட நாதஸ்வரூபத்தையும் இதற்கு அப்பாற்பட்ட இல்லையில்லாத பரமாகாயமான பெருவழியையும் உடம்பாக கொண்டு சிறிது வியாபக உணர்வு விளங்க பெற்று குருவாய் வந்து உணர்த்தியருளிய திருவருளை உடம்பாகி நின்று கொண்டதை எனப்பாலது செய்யுளிசை நோக்கி கொண்டதை என நின்றது. ஆன்ம சுட்டறிவு விரிவடையும் கிரம படிப்படியாக வியாபகமாகி அருளுடம்பாயமைந்தல் காண்க. கொள்ளாதே உண்டி பெற ஆன்மபோதத்தையும் அந்த தத்துவ பரிணாமங்களையும் முற்றாக நினைவு அற விட வேண்டும். பரிணாமங்கள் அனைத்தையும் சடமென கண்டு நேர்பெற வேண்டும். சிவ வியாபகத்திற்குட்பட்ட போது முன் உடம்பாக நின்ற அண்டம் முதலான தோன்றா குறைவற்ற செல்வம் என்று உண்டி பெற வியாபக உணர்வே பேரின்பம் விளைவிக்கும் நிறை செல்வம் ஆதலில் அதுவே அகண்ட பரிபூரணம். குறைவற்று நின்றது என்று பாடக்கொள்வாரும் உளர். பொழிப்பு. அண்ட பரிபூரணத்தன்மை அடைவதற்கு அண்டம் முதலாய அனைத்து தத்துவ பரிணாமங்களையும் இவற்றை உட்கொண்ட நின்மலமான நாதஸ்வரூபம் பரமாகாய வெளி என்பவற்றையும் படிக்கிரமத்தில் உடம்பாக கொண்டு நில். அப்பால் உனக்கு உணர்த்திய திருவருளே உடம்பாக நின்று ஆன்மபோதத்தையும் தத்துவ பரிணாமங்களையும் நினைப்பற விடு. அப்போது வியாபக உணர்வு தோன்றி பேரின்பச் செல்வத்துக்கு பரிபூரணமாய்
பயனற்ற 43. ஆன்மாக்கள் 43வது திருவுந்தியார் பயனற்ற ஆன்மாக்கள். இப்படி பெற்றும் இந்த உண்மையில் இல்லாமல் தேகத்தையும் விசுவத்தையும் மெய்யென நின்றாருடைய உண்மையை அருளி செய்கின்றார். காயத்துள் மெஞ்ஞான கள்ளுண்ட மாட்டாதே மாயக்கள் உண்டார் என்று உந்தி வரட்டு பசுக்கள் என்று உந்தி வர காயத்துள் தேகத்துள் நிற்கின்ற மெஞ்ஞானக்கள் தேகியான சிவனுடைய சத்திய ஞானமான திருவடி தாமரையில் உண்டான பரமானந்த தேனாகிய மதுவை உண்ணமாட்டாதே உண்டு தேக விசுவங்களும் தெரியாமல் தன்னையும் சிவனையும் அறியாதபடி சுவரத்துவத்திலே சிவேசுவரத்துவத்திலே அண்டா சிவனோட சிவேசுவரத்திலே மிகவும் அடையாதே மிகவும் பசித்தான் ஒருவன் தன் கையில் வைத்திருந்த பாற்றிரளை போட்டு நாவுக்கு எட்டாத முழங்கையை நக்கி பசிதீர விசாரித்த தன்மையை போல பேய்த்தேரண்டா காணலில் பேய்த்தேர் போன்ற விசுவத்தையும் இந்திரசாலம் போன்ற வாழ்வையும் மெய்யெனக் கருதி நரகஹேதுவான விடிய சமூகங்களில் உண்டாகும் மாயக்கள் உண்டார் என்று உந்திவர இதாகிதங்கள் ஆகிய மதுவை உண்டார்கள் வரட்டு பசுக்கள் ஆன்மாக்கள் என்று உந்திவர்களே ஒரு காலத்தில் திருமந்திரத்தையும் வரட்டு பசுக்கள் அடிக்கடி திருமூலர் சொல்லுவார் ஆன்மாக்கள் என்று உந்திவர் அவர்களே ஒரு காலத்தினும் பயன்படாத ஆன்மாக்கள் வரட்டு பசுக்கள் என்று சொல்றது ஒரு காலத்திலும் பயன்படாத ஆன்மாக்கள் காயத்துள் மெஞ்ஞான கல் காயம் உடம்பு தேகி தம்பிரானர் கல் தேன் திருவடி ஞான தாடலடையும் பரமானந்தத்தே பரமானந்தம் மேலான பேரின்பம் திருவடியை தாமரை மலராக உருவகித்தாராதலின் திருவடியில் பெறும் இன்பம் தேனாயிற்று தாமரை பொருளாக பெயர் தேனுந்து சேவடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி என்பது திருவாசகம் காயத்தில் மெஞ்ஞான கல்லுண்ண வேண்டும் என்பதையே தில்லாலை கல் குடிக்க வேண்டும் என சிவயோக சுவாமிகள் அருளினர் உண்ணமாட்டாது உண்ண இயலாது மாட்டாது இயலாமே பொருட்டு உண்ணாது என்றபடி உண்டால் திருவருள் கிட்டும் பசு பாச ஞானங்கள் சுழலும் திருவடி ஞானம் கிட்டியதும் சீவன் தன்னிழப்பு எய்தி ஈஸ்வரனுடனே வேறற கலந்து சீவோசுவர தன்மை அடையும் சீவனின் தன்மையுற்று ஈஸ்வரனின் தன்மையுமற்று இரண்டர கலந்த ஒரு தன்மையே சீவேசுவரத்துவம் தன்மை சீவ பிளஸ் ஈசுவரம் சீவேசுவரம் முத்தியில் திரிபுடி இல்லாமையால் காண்பானாகிய தன்னையும் காட்சி பொருளாகிய சிவனையும் அறிய முடியாது திரிபுடி காண்பான் காட்சி பொருள் ஞானம் ஞேயம் என்பர் வடநூல உண்ணாவிடில் பிரபஞ்ச முகப்பட்டு இதாகிதங்களைச் செய்து இருள் சேர் நரகடைவர் பசுவையும் பதியையும் அறிய திருவருளும் திருவடி ஞானமும் பெறாது சிற்றறிவும் சிறுதொழிலும் உடையவர் ஆவர் மாயக்கள் உண்டார் என்று உந்திவர கையிலிருந்த பாட்சோற்று திரளை விட்டு நாவுக்கு எட்டாத முள்ளங்கைய நக்குதல் என்ற உவமை மெஞ்ஞான கல்லை விட்டு மாயக்கல்லை உண்ணுதல் விளக்க வந்தது பேத்தேர் அதாவது காணல் நீர் விசுவம் உலகம் இந்திரசாலம் தேவ உலக இந்திரனை பூலையில் காட்ட முயலுதல் போன்ற மாயவித்தை இதாகிதங்களை இன்பம் போல காட்டி பிறவி துன்பத்தில் உய்தலின் மாயக்கள் என்றார் அறிவை மயக்குவது மாயக்கள் வரட்டு பசுக்கள் மெலக்கட்டுற்று ஆன்மாக்கள் வரடு மெலடு வரடு பிளஸ் பசு வரட்டு பசு ஆவினுக்கு அருங்கல மரணஞ்சாடுதல் அப்பர் மெலட்டு பசுக்கள் வாழ்முதலிய பஞ்சகவிய முதபி தம் பிறவிப்பயன் பெறாதன தமக்கும் பிறர்க்கும் பயன்படாதன ஈனா பசுவை வரல் மாடு என்பது உலக வழக்கு அவற்றை போன்றவையே பாசக்கயிற்றால் கட்டப்பட்ட இருகாட் பசுக்களாகிய ஆன்மாக்கள் இவை திருவருளால் கட்டற்று துன்பம் நீங்கி திருவடி ஞானம் பெற்று பேரின்ப முறாமையின்
ஒரு காலத்தும் பயன்படாத வரட்டு பசுக்கள் எனப்பட்டன. காயற்கள் மெஞ்ஞானக்கள் உண்ணார்க்கு தம்முள்ளே பால் சுரக்கும் கற்றவை உவமையாக்காது ஒரு காலத்தும் பால் சுரக்காத மெல்லட்டு பசுக்களை உவமித்தமையை உற்று நோக்குக. பொழிப்பு ஆன்மாவை சரீரமாக கொண்டுள்ள சிவனுடைய திருவடி தாமரையில் உண்டான பரமானந்தமாகியதேனை உண்டு சிவனோடு பிரிப்பின்றி நிற்க மாட்டாது பிரபஞ்சத்தை மெய்யென கருதி நரகத்துக்கு வித்தான மாயக்கல்லை உண்டார்கள். அவர்களே ஒரு காலத்தும் பயன்படாத ஆன்மாக்கள். 44 குரு திருவடி வாழ்த்து. இப்படி யாவராலும் பெறுதற்கரிய பேட்டை காருண்யத்தின் மிகுதியாலே தந்த குருவை தம்முடைய சிநேகத்தின் மிகுதிப்பாட்டாலே துத்தருளுகின்றார். சிந்தையில் உள்ளும் சென்னையினும் சேரா வந்தவர் வாழ்க என்றுந்தி பெற மடவாள் உடனே என்றுந்தி பெற. என் சென்னியினும் சேரா ஒளிவர நிறைந்த தம்பிரானார் அனாதியிலே அடியேனுக்கு பிராணனாயிருக்க அனாதியே உண்டான மலத்தின் மிகுதிப்பாட்டாலே சனன மரணங்களே உழன்று போக்குவரவே பொருளாக திரிந்த அடியேனை தம்முடைய காருண்யத்தின் மிகுதியாலே பெருந்தின திருமேனியுடனே எழுந்தருளி வந்து மலமாயை கன்மங்களும் சனன மரணங்களும் கூடாதபடி என்னுடைய பொல்லா புலட்டலையிலே யாவராலும் குறித்தற்கு அரிய சிவகந்தத்தை உடைத்தாகிய திருவடி தாமரையை சேர்த்தும் அந்த திருவடி அடியேனுக்கு அனாதியே பிராணனாய் நின்ற முறைமையை உணர்த்தியும் சிந்தையினுள்ளும் என்னுடைய சித்தமானது சலியாமல் அந்த திருவடியுடனே விட்டு நீங்காமல் ஒரு வழிப்பட கூடி வேறற நிற்கும் உபாயத்தை தந்தும் வந்தவர் வாழ்க என்று உண்டி பெற. இப்படி துக்க சாரகத்தினொன்றும் கரையேற்றினார் தம்பிரானார் காலம் கட்டாத சுகஸ்வரூபத்துடனே மேன்மேலும் வாழ்வார் மடவாளுடனே என்றுந்தி பெற. சர்வான்மாக்களும் ஈடேறும் வகை பொருட்டால் அனாதியிலே உண்டான காருண்ய சக்தியுடனேயும் அனவரதமும் கூடி வாழ்வார் என்க. சிந்தையில் உள்ளும் என் சென்னியிலும் சேர என்பது போலவே என் சிந்தையிலுள்ளும் சேர என முன்னும் பின்னும் கூட்டிக் கொள்ளுக. என் சென்னியினும் சேரா குருவாக வந்து திருவடி தீக்கை செய்தமையை கூறினார். குருவாக வந்தவர் சிவனே. அவர் அனாதி கேவலத்திலிருந்தே உயிருக்குயிராயிருந்து வருகின்றார். அவ்வாறிருப்பதை உயிர் அறியாதபடி ஆணவம் மறைத்தது. அதனால் உயிர் பிறவியிற் புகுந்து பிறவித்துயர் மூலம் அறிவு விளங்கச் செய்து கன்ம ஒப்பு வருமாறு திரோதான சக்தியாய் உடன் நின்று உபகரித்த தம்பிரானே கன்ம ஒப்பில் ஏற்ற குரு வடிவில் வந்து பாச பிறவியும் கூடாதபடி திருவடி தீக்க செய்கின்றார். தம் முதல் குருவாய் தவத்தினின் உணர்ந்த என்பது சிவஞான போதம். பொல்லாப்புழால் தலை மிக துர்நாற்றம் வீசுகின்ற தலை குறித்தல் என்ற கருதுதல். சிவகந்தம் என்ற சிவமனம். திருவடி தாமரை என்ற உருவம். உணர்த்துதல் என்ற உபதேசத்தின் மூலம். மேலே கொஞ்சம் விடுங்க. உணர்ந்து அறிய வைத்தல். சிந்தையில் உள்ளும் என் சிந்தையில் உள்ளும் சேரா சிந்தை சித்தம் அசைவுற ஒப்பட்டு திருவடியிற்கூடி ஞானமயமாய் நிற்கும் உபாயத்தை அருளியதை குறித்தது. திருவடி ஞானமே சிவசக்தி. குருவின் திருவடி சிரசிலும் ஞானம் சிந்தையிலும் சேர்க்கப்படுதல் காண்க. வந்தவர்
வினையாளனையும் பெயர். தம்பிரானார் சுகஸ்வரூபத்தை வாழ்த்தியது. சிவமே குரு, குருவே சிவம் என்பது மரபு. மடவாளுடனே என்றுந்தி பெற பிறவிக் கடலில் பட்டாரை கரையேற்றும் காருண்ய சக்தியை வாழ்த்தியது வாராயிற்று. பராசக்தியைக் கொண்டே பஞ்சதி ருத்ரத்தை ஆற்றுகின்றார். ஆன்மாக்களின் இன்ப வாழ்வின் பொருட்டே கடவுள் கொள்கை எழுந்தது. ஆதலில் ஆன்மாக்கள் வாழும்படி கடவுளை வாழ்த்தினார். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் என நிற்பார், தாழ்த்துவதும் தாமுடையன்று தன்மையெல்லாம் தொழ வேண்டி என்று திருவாசகம் இதனை விளக்குதல் அறிக. காருண்யத்திலே குருவாய் எழுந்தருளி வந்து எனது தலையிலே திருவடி தாமரையைச் சேர்த்தும் என்னுடைய சித்தமானது திருவடியினை விட்டு நீங்காமல் நிற்கும் உபாயத்தை தந்தும் பிறவிக் கடன் என்றும் கரையேற்றிய தம்பிரானார் சுகஸ்வரூபத்துடனே வாழ்வார். ஆன்மாக்கள் ஈடேறும் வண்ணம் காருண்ய சக்தியுடனேயும் அனவரதமும் கூடி வாழ்வார். படிகனரம் சின்ன நூற்றிறப்பு 45வது நூற்றிறப்பு. இத்திருவந்தியாரை அருளி செய்த தம்பிரானார் இந்த சாத்திரத்தின் மகிமையை தம்முடைய திருநாமமும் தோன்ற அருளி செய்கின்றார். திருவந்தியார் வைய முழுவதும் மெலக்கயங்கண்டிடும் உய்ய வந்தான் உரை உந்தீவர உண்மை உணர்ந்தான் என்று உந்தீவர உய்ய வந்தான் உரை. உய்ய வந்த தேவரால் அருளி செய்யப்பட்ட இந்த திருவந்தியார் திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனாரால் தான் அருளி செய்யப்பட்டது. அதைத்தான் சொல்லுது என்கின்ற சாத்திரத்தை குறுமுகத்தாலே கேட்டு இதனுடைய சம்பிரதாயத்தை அறிந்தவர்கள் வையம் முழுவதும் அனாதியிலே தொடங்கி உழன்று போந்த தேக விசுவங்களின் உண்மை மெலக்கயம் கண்டிடும் உந்திவர் சஞ்ஞான சாகரம் என்றே விட்டேறி உண்மை உணர்ந்தார் என்று உந்திவர். உண்மை என்னும் திருவடிவாகிய நெடுங்கரையிலே சேர்ந்து பரமானந்தமே அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்க விளக்கம். உய்யவந்தான் திருவுந்தியார் என்னும் நூலை அருளி செய்த ஆசிரியர் பெயர் கூறியவார். இப்பெயர் ஆன்மாக்கள் பிறவித்துயர்ந்து நீங்கி உய்வடையும் பொருட்டு அவதரித்தவர் என்னும் பொருளை தருதலும் காணும். இவர் பெயர் உய்யவந்த தேவர் எனவும் உய்யவந்த தேவநாயனார் எனவும் வழங்கி வருகிறது. தாழ்வென்னும் தன்மையோடு மெய்யுணர்ந்து நின்றவராதலின் தம்பெயரை ஒருமையிட்டால் அடக்கமாக கூறி அருளினார். உய்யவந்தான் உரை. உய்யவந்தாரால் அருளி செய்யப்பெற்ற நூல் திருவந்தியார் உரையாகு பெயராய் நூலை குறித்தது. இது சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 14களுள் காலத்தால் முந்தியது. ஞானத்தை கூறுவது ஓர் அனுபவ நூல். இச்சாத்திரத்தை குருவிட உபதேசமாக கேட்க வேண்டும். குருமுருகுமமாக பாடம் கேட்கும் போதுதான் இந்நூலின் சம்பிரதாயம் விளங்கும். சம்பிரதாயம் சித்தாந்த சைவ பாரம்பரிய தொடர்ச்சி. வையம் முழுதும் மெலக்கயம் கண்டிடும். வையம் உலகம், வையம் முழுதும் விசுவம் தேகங்கள். இங்கே வெற்றி உண்மையை கருதிட்டு ஆதலின் உண்மை நிலை சொல்லை உரையில் வருவித்து உரைத்தார். மெலக்கயம் மெலம் ஆணவ மெலம். இங்கு இதன் குணமான அஞ்ஞானத்தை உணர்த்திட்டு கயம் அளவு கடந்த பெருநீர் பரப்பாய சாகரத்தை குறித்தது. சாகரம் சமுத்திரம். சாகரம் என்பதற்கு ஏற்ப தேக விசுவங்களை விட்டு நீங்குதலை சாகரத்தை தாண்டி கரையேறி என்றார். உண்மை உணர்ந்தார் என்று உந்திபுற. உண்மை உணர்ந்தார், மெய் உணர்ந்தார். மெய் என உணர்ந்த திருவடியில் சேர்ந்து பேரின்பத்தை அனுபவிப்பவர். திருவடியை வீடு என்பது சாத்திர மரபு. அஞ்ஞான சாகரத்தை விட்டேறும் நெடுங்கரை திருவடியேயா. திருவடி நெடுங்கரை சேர்த்தும் செய்ய என்பது பட்டினத்தார் வாக்கு. பிறர் வைய முழுதும் என்பதற்கு உலகத்தார் அனைவருக்கும் என பொருள் உரைப்பர். மெலக்கயம் கண்டும் என்பதற்கு மெல நீக்கத்தை உண்டு பண்ணும் என பொருள் கொள்ளுவாரும் உலர். இச்செய்யுளில் நூலாசிரியர் பெயரும் நூலின் பயனும் அடங்கி இருத்தலின் இதனை பாயிர செய்யுள் என்பர். திருக்கடை காப்பாகவும் அமைந்துள்ளமை காண்க. பொழிப்பு. உய்யவந்த தேவரால் அருளி செய்யப்பெற்ற இந்த திருவுந்தியார் என்னும் ஞான சாத்திரத்தை குருமமாக கேட்டு நூலின் சம்பிரதாயத்தை அறிந்தவர்கள் பிரபஞ்சனத்தின்று நீங்கி மெய்யுணர்ந்து திருவடி சேர்ந்து பரமானந்தமே அனுபவித்துக் கொண்டிருப்பார். திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ உய்யவந்த தேவநாயனார் அருளி செய்த திருவுந்தியார் மூலமும் திருவாவடுதுறை ஆதீன தில்லை சிற்றம்பலவர் என்னும் சிவப்பிரகார செய்தருளிய உரையும் விளக்கமும் முற்று பெற்றன. ஸ்ரீ உய்ய வந்த தேவநாயனார் திருவடி வாழ்க. ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன். ஓம் நம.